வார்த்தையிலே வரலாறு இருப்பாயாக. இது கடவுளுக்குள்ளான நம்முடைய உறவு அறிவுபூர்வமானதாக இருக்கணும். பெருமனை வாயலாக இருக்கக்கூடாது. பார்த்த அந்த ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்களோடு தான் நம்ம சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய நாமம் அப்படின்னா கடவுளுடைய குணாதிசயம். கடவுளுடைய எல்லா குணாதிசயத்தையும் ஒட்டு மட்டும்தான் கடவுளுடைய நாமம். ஏன்னா ஒரு பேர் சில செயல்களையும் குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தும். எல்லா பேருக்கு பின்னாடி சில செயல்களும் அடையாளங்கள் தான் பேராக. கடவுள் தன்னுடைய பேரை சொல்லும்போது அவர் இருக்கிறவர்களாகவே இருக்குன்னு சொல்லும்போது அவருடைய நித்திய தன்மை, நித்திய வல்லமை, ஞானம், ஜீவிக்கிறது எல்லாத்தையும் அவர் சேர்த்து தான் சொல்றாங்க. இப்போ அதில் 47 அந்த உண்மையுள்ள ஆராதனை குறையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத, அதாவது ஒரு உண்மையில ஆராதனை எந்த வகையில் குறையுது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரச்சனைகளை முக்கியப்படுத்தி எப்பயுமே அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளை துன்பங்கள் நான் சந்திக்கும் போது கடவுளை பிரச்சனைக்கு கீழே நான் வைக்கும் போது, பிரச்சனை வேற இருந்து கடவுள் கீழே இருக்கும் பொழுது கடவுளை உண்மை ஆராதிக்க முடியாத நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கடவுள் ஆளுகை செய்கிறார். கடவுள் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு இதிலிருந்து என்னை நீக்க முடியும் விசுவாச நம்பிக்கையோடு ஆராதிக்க வாங்க. பிரச்சனையோடு கவலையோடு நான் வரும்பொழுது கடவுளை உண்மையா ஒரு பொழுது ஆராதிக்க இதோட நான் சேர்ந்து பயணிக்கிறேன், உங்களோட சேர்ந்து வரேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு மூஞ்சி வச்சுக்கேன். அது துக்கம் அந்த பக்கம் நான் திரும்பிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என் கூட இருந்த, நீங்க தான் வீட்டிலே இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கடவுள் ஆராதனை அப்படிதான் எதிர்பார்க்க. ஆராதனையில கடவுளை தொழுது கொள்ளணும். கடவுள் நம்மோடு மகிழ்ச்சி அவர் பேசுகிறோம் பொழுது நம்ம உலகத்தை அவரை நினைச்சு பிரச்சனை நினைச்சு பயந்துருந்தாங்க. என் கடவுள் மீதான விசுவாசம் இல்லாம, விசுவாசம் இல்லாத உண்மையா நான் ஆராதிக்க முடியாது. இது நமக்கு பெருசு. ரெண்டாவது உலக சிந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, உலக சிந்தை ஒன்றை கொண்டிருக்கும் பொழுது அவர் அர்த்தமுள்ள ஆராதனையை செய்ய மாட்டார். வெளிப்பிரகாரமா நம்ம பாடுறோம், வெளிப்பிரகாரமா கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட வேத வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நான் ஈடுபாடு இல்லாம என் வீட்டு கவலைகளையோ வேற ஏதாச்சும் பிரச்சனை வாசிக்க சொல்லுங்க, பேசக்கூடிய வார்த்தை என்னன்றதை கவனிக்க மறந்து சின்ன வேற பக்கம் போனாவே உண்மையா ஆராதிக்கிறார். நான் பேசுறது மனிதனுக்கு வேதத்தை நடத்தப்படும் பொழுது வேத வாசிக்கும் கடவுள் வார்த்தை நான் வார்த்தை பேசிட்டே இருக்கேன். நீங்க அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு அது நீ பார்த்துட்டு நான் என்னப்பா நான் பேசிட்டு என்னைய பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அதை எதிர்பார்க்க நீ ஆராதனைக்கு என்னைய கொடுத்து கொள்றேன். நிறைய சச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாரு, பைபிளுக்குள்ள ஃபோன் வச்சு நோண்டிருப்பாங்க. ஃபோனு பைபிளுக்குள்ள ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. நடக்குது இதெல்லாம். பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சு முடியாது, அது வேற விஷயம். நான் சொல்ல வரேன், அதுக்கு வரும் சுகர் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு சரியில்லை, அது வேற. எல்லாமே நல்லா இருந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வந்தா போய் தூங்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் உண்டு. சில நேரம் பேசிட்டு இருப்பாங்க, வீட்டில் நீங்கள் ஏதோ வந்துட்டேன், இது பிரச்சனை இருக்குது அப்படி இருக்குது, எல்லாத்தையும் கடவுள் இருக்கிறார். எது உண்மையான ஆராதனை. இப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம உடம்பு மட்டும் பிரசன்ஸ் ஆகிறது முடியாது. நான் பாடுறேன், நான் பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், மனம் இருந்துச்சுயா கடவுளோட பேசுவோம், கடவுள் என்னோட பேசுவோம். உலகத்தை நான் யோசிச்சுட்டேன், கடவுளும் இஸ்ரேல் மக்களுடைய பிரச்சனை அதுதான். மூணாவது கடவுளுக்கு கீழ்ப்படியா வார்த்தை இசைகள் இசைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போலாம் பாடல் வரும், சுறுசுறுப்பாக இருந்துச்சு அந்த இதை ஆராதனை பண்ணுறது மாதிரி செய்வாங்க சில சர்ச்சுகள். அந்த மாதிரியான ஆராதனை இருந்தால் தான் அவங்களுக்கு அது சௌகரியமாக போடும். எழுந்திரிச்சு ஆடணும் பாடம் அன்புடியா சொல்லிட்டு ஆமைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இசைக்கு தகுந்த மாதிரி
நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மாயமான ஒரு விஷயமா இருக்குது. அது கிடையாது ஆராதனை. சில ஆராதனைகள்ல சில போதகர்களே கூத்தடிக்கிறது, சிரிப்பு காட்டுறது, அங்கே இருந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை இழந்துருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு வாரமும் கேட்கிற கடவுளுடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படியாமல், அதற்கு நான் அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்காமல் நான் கீழ்ப்படியாமல் வாழும்போது, நான் ஒவ்வொரு டைம் கடவுளுடைய ஆராதனையில் வரும்போது அவருடைய நாமத்தை நான் உண்மையிலே உணர்கிறேன். இதெல்லாம் விசுவாசிகளுக்கு சொல்ற காரியம். போதகர் அவங்க எப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு வராங்க, அவங்க உண்மையா வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது தான் ஒரு 10 பேர்த்துல 2 பேர் உண்மையா கேட்கிறவங்களுக்கு கிரியை செய்யும். இப்போ நான் போன சாப்பிட்டீங்கன்னா 2 வசனத்தை எடுப்பாங்க. 2 வசனத்தை எடுத்து அவங்க சுய இதுகளே பேசுவாங்க. நான் என்னோட குடிச்சு சாட்சி மாதிரி சொல்லி பல வழிகளில் போய் உலக வார்த்தைகளை பேசும்போது அப்போ அவங்களுக்குள்ள அந்த மாம்ச சிந்தையிலே தான் நம்ம விசாரத்தை வைப்பான். அப்போ அவங்க கரெக்டாக தேவனுடைய ஆவியை கொண்டு பேசினாங்க அப்படின்னா அது அநேகர் அழைக்கப்பட்டவர்களான சிலராவது ஆண்டவருடைய வார்த்தையை கரெக்டாக கேட்ச் பண்ணி அவங்க கேட்ச் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் போதகர்களுக்கு சொல்லாமல் இல்ல, 2 பேரும் வெறும் விசுவாசிகளை மாத்திரம் விசுவாசிகள் சொல்றாரு. ஆனா அது போதகர்களுக்கும் அதுதான் போதகர்கள் தான் பிரதானமா கொடுக்கிறது. அதுல கீழ்படியாம அந்த உற்சாகம் இல்லாம இருக்கிறது, முன்னாடி பார்த்த பிரச்சனைகளை முக்கியப்படுத்துறது. ஒரு போதகன் பிரச்சனையை முக்கியப்படுத்தி கூட பிரசங்கம் அவன் உலக பிரச்சனையோட கவலையோட பிரசங்கம் பண்ணாலும் அவன் பிரசங்கப்படுத்த நின்று கடவுளுடைய நாமத்தை வீணாக. இப்ப உலக சிந்தையோடு ஒரு போதனை பிரசங்கம் அவன் உலக பிரச்சனையை கவலை, அவன் குடும்பத்தில் அதை வாழ்க்கை நடந்த பிரச்சனை, அதில் ஒரு மரணத்துக்கு போயிருப்பான், அதை குறித்த பாதிப்பு, அவனுடைய கவலையை பிரசங்கப்படுத்தலாம் அவன் பண்ணான். இந்த 3வது கட்டளை எழுதுறான். 2 பேருக்கு இருந்தாலும் பாவம் தான். அவனும் உண்மை இல்லாம அஜாக்கிரதையா ஆயத்தம் இல்லாம இருதயப்பூர்வம் இல்லாம வாயின் வார்த்தையா பண்ணாலும் அது பாவம்னா, மக்களும் அதை செஞ்சாலும் பாவம். ஆனா போதனன் இதெல்லாம் தவறு சரியா செய்யாம போதனன் உலகத்துடைய அல்லது இதுல சொல்லப்படுவது கீழ்ப்படியாம இருக்காரு, பிரச்சனையை முக்கியப்படுத்தி செய்யறாரு, அதனால நான் தூங்கலாம், அதனால நானும் அஜாக்கிரதையா இருக்கணும், அவர் சரியாக நானும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க போறவங்களுடைய சபை தவறான சபையா இருக்காங்க, அந்த போதகர் தவறானதாக போதித்தாங்க, நீங்க ஆராதனையில கவனமா இருக்கும். அவருடைய தவறே உங்களுக்கு எச்சரிக்கலாம். இப்படி செய்யக்கூடாது, நீயாச்சும் ஒழுங்காருன்ற நமக்கு போதிக்கிறார். ஆராதனையில உலக பேச்சு பேசுறாங்க, நீ கவனமா கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக உலக கதையை பேசுறாங்க, நீங்க பைபிள் எடுத்து நீங்க படிக்கணும். அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு செவியலை நீங்க வசனத்தை கொடுத்து நீங்க கடவுளுடைய நேரடியான அவங்க அப்படி இருக்கிறனால நம்மளும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த முறை. 2 பேரும் பண்ணாலும் தப்பு, இவர் தப்புக்கு அவர் காரணம் கிடையாது. ஏன் இப்போ இந்த பக்கம் யோசிங்கண்ணே, மக்கள் எல்லாரும் சொல்ல அவங்க சத்தியமே தெரியாது, அவங்களுக்கு வேதனைனா புரியாது, அதனால நான் உலக கதையில இருந்து பேசுறேன் போல சொல்லலாம். எங்க மக்கள்லாம் கிராம மக்களுங்கயா, அவங்களுக்குலாம் நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கன்னா புரியாதுங்கயா, அவங்களுக்கு நான் உலக கதையை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம மகாபாரதம் இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் சொன்னாலும் அதுவே தப்புதான். மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்றதுக்காண்டி நான் என்னுடைய ஆராதனை எந்த சமரசம் பண்ணக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை உண்மையா சரியா கீழ்ப்படிந்து பாரத்தோட செய்யணும்னா அதை நான் செய்யணும். அந்த வார்த்தை கட்டாயம் அவருடைய ஜனங்களுக்கு செய்யணும். பிரசங்கி பண்ணக்கூடிய பாவத்தினால மக்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறாரு, மக்களுடைய அறியாமையினால போதகரும் அது அஜாக்கிரதையா இருக்கிறார். 2 பேருமே ஒரே தராசன தேவனுக்கு சில 3வது அவரு வெறுமனே ஆராதனைக்கு வந்துட்டு வாரந்தோறும் நான் சத்தியை கேட்டு அது கீழ்படியவே இல்லை, எந்த மாற்றமே நான் செய்யலைன்னா நான் 3வது நான் கேட்கிறேன்னு சொன்னா அதன்படி வாழ்
வாழ்வதற்கான அழைக்கலாம். அழைப்புக்கு பாத்திரமா வாழாதது உண்மையான ஆராதனை. நாலாவது அவர் என்ன சொல்றாரு, சோம்பேறித்தனமான சாதாரணமான அணுகுமுறை, அஜாக்கிரதையான அணுகுமுறை, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி மக்கள் வந்து போறாரு. ஆராதனை என்ற பேர்ல மேற்கே பார்த்த மாதிரி என்னுடைய கம்ஃபர்ட்டுங்கிறது எனக்கு பிடிச்ச சில காரியங்கள் ஆராதனை இருக்கும். நான் விரும்புறது ஆராதனையில செய்யணும். ஆராதனையில வந்துட்டு கடவுளை வேண்டப்படுத்தாம மனித ஐக்கியத்தையும் மனித இலக்குக்கு போயிட்டு வர மாதிரி வச்சு போயிடுவாங்க. போன ஒரு 4 பேரை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு 10 பேரை பார்த்து பேசிட்டு வரணும். வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, அதனால வச்சு போகிறோம். அதெல்லாம் இருக்குது. அதான் சொல்றேன், சாதாரணமா அணுகுமுறை அப்படின்னா உண்மையான இருதயத்தோடு மனத்தாழ்மையோடு கடவுளுடைய மகத்துவத்தை எண்ணி வரணும். உங்க இருதயமும் சிந்தையும் இருந்த என்னென்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் கொடுக்குற உடையில அவர் நடத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது. மக்கள் எல்லாம் சொன்னா மக்களுக்கு மக்களை சிரிப்புன்ற மாதிரி சில போதவரே இப்போ டிவியில் பார்க்குறோம். அவரே ஸ்டைலாக போட்டு நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அவர் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது. அவரை பார்க்கவே சினிமா நடிகராக இருக்குது. அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவே தப்பு தானே, கடவுள் விரோதமாக தானே அவங்க செய்கிறாங்க. ஆனால் அங்கே தான் மக்கள் கூடியும் அவ்வளோ பேர் நிறைஞ்சிருக்காங்க. மைக்கு தூக்கி போட்டு பேசுறது, அவரே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிறாரு, அவரே பாட்டு பாடுறாரு, அவரே இதுக்கு வந்து நடனம் ஆடிக்கிறாரு. அவர் என்னென்னமோ செய்கிறாங்க. அது பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஆரம்பமே என்ன அப்படின்ற மாதிரி. அப்படியும் வந்து நீட்டாக இருந்து அவங்க அவங்க பார்வைக்கு மதிக்கத்தக்கதாக இருந்தால் தானே சில பேர் கேட்குறாங்க. மதிக்கத்தக்கதானா அவன் சினிமா இருக்கிறாரு, போகிற மாதிரி இல்லையே. நான் சொல்கிறேன், நாளைக்கு அவர் வந்து போட்டு வீட்டுக்கு நடக்க வீட்டுக்கு வர இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மைக்கு தூக்கி ரவுண்ட் பண்ணுறாரு. ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போதகம் பண்ணுறாரு. அது போதகம்னா அதெல்லாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறுதான் சொல்கிறாரு. ஏதோ ஒரு வசனம் ஏதோ ஒன்று தான் வாசிக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனை என்னன்னா, வாலிபர்கள்லாம் இப்போ சினிமா போகிறதுல ஆனால் சினிமா ஸ்டைலில் போய் தான் அவங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுல அவங்க அதை கொண்டு வந்து கொடுத்து அப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல்லாக அதிலே தான் செய்கிறாங்க. எப்படி அதை செய்ய முடியும்? ஏசு நினச்சதா ஏசு சினிமா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவருக்கு பரிசேருடைய பிரச்சனை அதுதான். அதை என்ன பண்ணா, ஆடையை மாற்றிட்டான். என் ஆடை வித்தியாசமானது, நான் உன்னை மாதிரி கிடையாது. என் ஆடை வித்தியாசமானது, என் பேச்சு வித்தியாசமானது, நானும் ஒரு வித்தியாசம், நான் உன்னை விட ஒரு வேறுபட்டேன், நான் உன்னை விட கொஞ்சம் உயர்வானேன் அப்படின்னு சொன்னனால அந்த மக்கள் கடவுளை தேடுறதை கொடுத்து அந்த 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 பரிசேயர்களுக்கு கடத்தை வேண்டி அவங்க சொல்றதை கீழ்படுத்தி மக்கள் கடவுளை கொடுத்தாங்க. எப்பயுமே மக்களை நம்ம பக்கம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரே ஒரு போதனை நம்ம பக்கம் இருக்காங்க, மக்கள் கடவுள் பக்கம் அங்கே இருக்கணும். உடையில ஒழுக்கம் இருக்கணும், ஆனா உடையில அலங்காரம் இருக்கக்கூடாது. உடையில மக்கள் நான் வழக்கமா போடக்கூடிய உடையில தான் போடுவாங்க. மக்கள் வழக்கமா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அவங்க ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகார கணவனாக நீங்க கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை தேவன் அழுகிறான்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வழியை உணர்ற மாதிரி இவங்க அழுகிற மாதிரி செய்வாங்க. சகோதரியே எனக்கு கண்ணீரே வர சும்மா கத்திக்கணும். இது எல்லாமே ஒரு போலியான ஒரு விஷயம். ஒரு போலியா மக்களை நயவஞ்சமா அடிக்கிறார். அது வந்து தப்பு. மக்களுக்கு பிரியமா பேசுறதுக்கு நம்ம அழைக்கிறோம். கடவுளுக்கு பிரியமா பேசுறா ஒரு கடவுள் என்ன வழிமுறையை வச்சிருக்காரோ அதான். பேதுருவோ பவுலோ அவருடைய சீசரோ எங்கேயுமே கலாச்சாரத்துக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் எதையுமே அவங்க எல்லா இடத்துலையும் சாதாரண மக்கள் அப்படியே பழகிட்டே வந்துடுறாங்க. பவுலும் பேதுரோ ஆவியில் நிரம்பாமையா பிரசங்கம் பண்ணாங்க. பவுலும் பிரசங்கம் பண்ணும் போது முகபாவம் இப்படி இருந்தான்னு என் வேலை எழுதி கொடுத்தார். பவுல் வந்து தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வார்த்தைகளை பேசினால் ஏன் வயது அவங்க பிரசங்கம் பண்ண வார்த்தைகளை மட்டும் ஏன் சொல்லுங்க. அவனை கவர்ந்து இருக்கணும்னா இந்த வார்த்தை வல்லமையோட இருக்கிறனால அந்த வார்த்தை அவன் நடுவும்
நீ அந்த வார்த்தையை தெளிவாக புரிகிறோடைய பசங்க பண்ணினா அதை வேலை செய்யும். அதான் நீ இந்த தீர்க்க தரிசன வார்த்தையோட எக்ஸ்ட்ரா அதை கூட்டாதன்ற இந்த வார்த்தை அதில் வல்லமை இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்படி கூட்டி இதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இது வல்லமை இருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, எப்படினாலும் சொல்லிக்கலாம், எப்படியோ ஒரு கடவுளுடைய வார்த்தையை இல்ல, அது ஸ்டைலா ஏன் சினிமா பாணியில கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படி சொல்ல நினைக்கிறான்? இதுதான் அவனை பாதிக்கணும்னு நினைக்கிறார். இப்படி சொன்னாதான் அவன் மனம் திரும்புவான், அவனுடைய இருதயத்துல செயல்படும் நினைக்கிறார். ஆனா கடவுள் அப்படி செய்யலை. இப்ப நீங்க இந்த வார்த்தையோட நான் இதை இப்படி சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா இது வல்லமை அற்றது கிடைக்கும். இதுல வல்லமை இருந்தாலும் நான் இதை அணுகிறது மூலமா தான் இதுக்கு வரல. அப்ப நீங்க இந்த வேதத்துக்கு வல்லமையை சேர்க்க பார்க்கணும். உங்களுடைய பேச்சு வல்லமையின் மூலமா, குரல் வல்லமையின் மூலமா, நீங்க பயன்படுத்துற வார்த்தை அலங்காரத்தின் மூலமா இந்த வார்த்தைக்கு வல்லமையை சேர்க்கலாம். அப்ப ரட்சிப்பு இந்த வேதத்தின் மூலமாவா இந்த ஒரு வார்த்தை அலங்காரத்தின் கர்த்தருடைய வார்த்தை பெண்மலை வீணம் செய்யும், கண்மலையை பிளக்கும் சொல்லி. அப்ப அந்த வார்த்தையின்படி பேசுனா அந்த வார்த்தை இதாகும். கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தையின்படியே பேசுவதுன்னா என்னன்னு சொல்லுங்க. மற்ற போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. இப்படி கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது எப்படி சொல்றதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது அப்படின்னு சொல்றதுக்கு மாம்சத்துல அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. இந்த வார்த்தையுடைய வல்லமை என்னன்றதை அவங்க காட்டாகிற மாதிரி வல்லமைங்கிற வார்த்தையை துணியோட சொல்றது கிடையாது. வல்லமைனா மனிதனை திருப்திப்படுத்துறதாக இந்த ஆளு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு திருப்பணும், அவ்வளவுதான். நீங்க 2 தொழில் இப்ப சொன்னீங்க இல்லையா? அந்த 2 தொழிலையுமே நான் மெதுவா சொல்றனாலையோ அந்த வார்த்தை உங்களுக்கு வளமையா போடுறது இல்லை. நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றனாலையோ உங்களுக்கு வளமையா போடுறது. அந்த வார்த்தை நான் விளக்கப்படுறதா உங்களுக்கு வளமை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது எப்படி நான் சாதாரணமா சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த வார்த்தை எப்படி வல்லமையானதுன்றதை அந்த பின்னணியோட சொல்லணும். சங்கீதக்காரன் இந்த சூழ்நிலையில, இந்த நிகழ்வுல, இந்த நிலையில கடவுளுடைய வார்த்தையுடைய வல்லமை விளக்கப்படுத்தினாங்கன்னா இருதய மனமாற்றம். அதை நான் சாதாரணமாக சொன்னாவே போதும். நான் உணர்ச்சிவசப்பட்டு உங்களுக்கு சொல்றேன், எந்த அவசியம் கிடையாது. வேற உங்களுக்கு எந்த உணர்வுகளை உணர்ச்சியை வெளிப்படுத்த கொடுக்கல. இது இயல்பா ஏன் எழுத்துல கொடுத்துருக்குன்னா, இந்த எழுத்து உங்களை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை உங்களை மாற்றும். நான் கத்துறனாலையோ உணர்ச்சி வசப்படுறதுனாலையோ எந்த மாற்றமும் உங்களுக்கு நடக்காது. இல்லை, ஒரு சின்ன உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த சேம் சீரியஸான விஷயங்களை சீரியஸாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெக்சர் ரூமே ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பர்ஜன் கோட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு வருது, நீ கோபாக நினைக்கிறா இருக்கிற இந்த வார்த்தையை நான் பாம்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஒரு பாம்பு வந்து பாம்பு வருது அந்த மாதிரி. There is certain cases. இது வந்து ஸ்பர்ஜன் லெக்சர் ரூமே ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்றாரு. அதாவது எமர்ஜென்சியான விஷயங்களை எமர்ஜென்சியா சரியான துணியோடு நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. அதற்காக வல்லமை அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய செயலை நீங்க அந்த வார்த்தையில அந்த துணியில நீங்க கொண்டு வர போறது கிடையாது. அதாவது ஒரு எமர்ஜென்சியை விளக்கப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையில நீங்க அந்த துணியை கொண்டு வரலாமே முடிய, அந்த வார்த்தை சொல்றதுனால அந்த வார்த்தையுடைய வல்லமை தான் உங்களுக்குள்ள போய் சேராது. அவர் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான். ரொம்ப எளிமையான ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் சொல்வது அவனுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக, அவனுடைய சிந்தையை தூண்டனாதான். அவனுடைய ஆத்மாவை உயிரடைவதற்கு உணர்ச்சிக்கு சம்மதமே கிடையாது. அவனுடைய ஆத்மாவை உயிரடைவதற்கு வசனத்தை விளக்கப்படுகிறது தான். இதான் சொல்றாரு, பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தினால் வரும், கேள்வினால வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால வரும். விசுவாசம் உணர்ச்சினால வராது. அவனை நீங்க அழ வைக்கிறனாலையோ அவனை துக்கப்பட வைக்கிறனாலையோ விசுவாசம் வராது. நீங்க வசனத்தை பிரசங்கப்படுத்துறது மூலமான, விளக்கப்படுத்துறது மூலமான. ஏன்னா ஆத்மா சிந்தை உள்ளது. ஆத்மால உணர்ச்சி பிரதானமானது கிடையாது. ஆத்மால சிந்தையும் அறிவுபூர்வமான ஞானம் தான். அதுதான் கடவுளுக்கு அந்த அறிவுபூர்வமான மாற்றம் உணர்ச்சியின் மூலமா
இதுதான் யூதாஸுக்கும் பேதுருக்கும் இருந்த வித்தியாசம். யூதாஸ் ஏன் மனம் திரும்பாம போனா, பேதுரு ஏன் மனம் திரும்பினா? இவன் காட்டி கொடுத்தான், இவன் மறுதளிச்சான். ரெண்டு பாவம் ஒண்ணுதான். சொல்ல போனா இவன் உடல் காட்டி கொடுத்தான், இவன் 3 முறை மறுதளிச்சான். ஏழுக்கு நேரம் மறுதளிச்சான். யூதாஸை விட பேதுருவுடைய பாவம் தூரம். ஆனா பேதுருவுக்குள்ள எப்படி அந்த வார்த்தை செயல்பட்டது, யூதாஸுக்குள்ள எப்படி அந்த வார்த்தை செயல்பட்டது? 2 பேரும் அழுதான், 2 பேரும் கண்ணீர் விட்டான். 2 பேரும் மனது மனானா அந்த வார்த்தை இவனையும் குத்துச்சு, இவனையும் குத்துச்சு, இவனையும் அளவச்சு, இவனையும் அளவச்சு. ஆனா எங்க மனதுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொன்னா, அது குத்தி அழுது கடவுளுடைய திருப்பதியை தேடாம நான் சுய வரையில குத்த மாட்டேன். அவ்வளவுதான். உணர்ச்சி எப்பயுமே தான் செய்யும். உணர்ச்சி அள வைக்கும், சிந்திக்க வைக்காது, மனம் திரும்ப வைக்காது, மனித வழி வைக்காது. உணர்வுக்கு வெறுமனே அழுதலோட போகும், வெறுமனே அழுது கழிச்சு போகும். மறுபடியும் இப்படிதான் சேசுக்க போய் மனம் திரும்பணும், மன்னிப்ப பெறணும், அவருடைய இறக்கத்தை சொல்லி அவருடைய பாதத்தை வந்து வெள்ள வச்சு. இதுதான் உணர்ச்சி உணர்வு. அந்த வார்த்தை உணர்வுபூர்வமா ஆத்மால செயல்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்ட மனம் திரும்புதல் வரணும். அது வெறுமனே கண்ணீரை வரவழைச்சு பயத்தையோ திகிலையும் மனங்கள். இதான் அஞ்சாவது மூணாவது பாயிண்ட் அதே மூணாவது பாயிண்ட் கடவுள் கீழ்ப்படியாமையா? அது அவர் என்ன சொல்ல வராரு? கடவுளுடைய அழைப்பு உத்தரவாதத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாதிருப்பது மாயமானமாக இருக்கிறது. அவர் அதை சொல்லி வரும் பொழுது ஈடுபாட சொல்றாரு. இப்ப அவருடைய சர்ச்சையில் அவர் சொல்றாரு, ஒரு சூழ்நிலையில் ஒரு சாட்சி கவரவோ, நியாயங்களை ஆசிரியர் பண்ணிக்கோ, வீடுகள் சந்திக்கவோ, சபை கட்டணத்தை பழுது பார்க்கும் தேவைக்கோ, சபையை சுத்தம் செய்யவோ, ஒரு புதுப்பிக்கவோ அவ்விதமானவர்கள் வரமாட்டார்கள். கடமைக்கு வந்துட்டு போறவன் அர்ப்பணிப்பா இருக்க மாட்டான் தான் சொல்றாரு. கீழ்ப்படியாமைன்றது அர்ப்பணிப்புள்ள ஒரு வார்த்தை. வெறுமனே ஆலயத்துக்கு வந்து ஆராய்ச்சி போறதுனால மாத்திரம் கடவுளுடைய பிள்ளையாக போறது. நான் 3வது கட்டளையை கை போடணும்னா இந்த கமிட்டடா அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. கடவுள் ஏற்படுத்தி அந்த ஆராதனை அந்த திருச்சபையில் என்ன ஈடுபடுத்திக் கொள்வது, கடவுளுடைய ஆலயத்துல நான் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத அவர் மேல பண்றேன். அதுதான் முக்கியம். ஈடுபடணும்ன்ற மாரல்ஸ் கிடையாது. என்ன சொல்றதுன்னா, சுயத்தின் மீதும் பாவத்தின் மீதும், அதாவது என்னோட நான் என்னோட யார் வந்து செல்ஃப் ஓரியன்டா சுயத்துல யார் ரொம்ப மும்மரமா இருக்காங்களோ அவங்க கடவுளுடைய ஆலயத்தில் செயல்பட முடியாது. பிரச்சனை என்னன்னா, கடவுளுடைய ஆலயத்துல செயல்படாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய இருதயத்துல பிரச்சனை. அவங்களுடைய இருதயம் வந்து சுயத்தின் மீது தான் பற்றாது. அதனால கடவுளுடைய ஆலயத்தின் மீது பற்றோ இல்லை கடவுளுடைய ஆலயத்துல வேலை செய்யணுங்கிற எண்ணமும் கிடையாது. அதான் சொல்றாரு. அப்ப கீழ்படியாம அவங்க போறாங்கன்னா கடவுளுடைய கட்டளையை வெறுத்து ஒரு பக்கம் சுயத்தின் மீது ஆசை வச்சிருக்காங்க, 2வது சுயத்தின் மீதும் பாவத்தின் மீதுமே விருப்பம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையின் மீது விருப்பம் இல்லை, பாவத்தின் மீது விருப்பம் இருக்கு. கடவுளுடைய ஆலயத்தின் மீது விருப்பம் இல்லை, சுய வேலைகளை தான் அவங்களுக்கு விருப்பம். அதனால அவங்க செய்யாம போகணும். இதுல வந்து ஒரு வசனம் கர்த்தருடைய காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொடுக்கணும். அப்படி யோசனை இல்லை. அன்பு கூறுவதில் ஒருவருக்கு ஒரு முந்தி சொல்லணும்னு சொல்றது. நீங்க என்ன மனத்தாழ்மையா இருப்பதில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொடுக்கணும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு நான் பண்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நான் வேற வாசிக்கிறேன் வந்து நம்ம நானே வாசிச்சுட்டு இருக்கேன். யாரும் விட்டு கொடுக்குவாங்க வாசிக்கிறது அது ஒரு அடுத்த தடவை கண்ணாடி மாற்றி சொல்லிட்டேன், நானே வந்து வாசிக்கிறேன், அடுத்து நீங்க வாசிக்க வேண்டாம். புத்தகமே 2 பேர் ஆத்மா வரான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நீங்க மற்றவங்களுக்கு யோசிக்க, நீங்க கடவுளை ஆராய்ச்சி, நீங்க வசனத்தை வாசிக்க ஆச்சரியம். நீங்க எடுக்கலைன்னா மற்றவங்க வாசிட்டாங்கன்னா விட்டுருங்க, அவ்வளவுதானே. மற்றவங்க எடுத்தா அவங்க அவங்களை விட்டுட்டு நீங்க நிறுத்திக்க வேண்டியது. அவங்க ஆரம்பிக்க போறாங்கன்னா நீங்க நிறுத்திக்க வேண்டியது. டைம் வந்து 40 minutes தான் ப்ரீச்சிங் டைம். டக்குன்னு எடுத்தவங்க யார் எழுதுறாங்களோ அவங்கள வாசிச்சுங்க, டைம் வேஸ்ட் பண்ண கூடாது.
வாசிக்க யாரும் நினைக்க போறதில்ல. இல்ல உங்க மனசுல நீங்க வந்து யாரையும் வாசிக்க விடக்கூடாது அப்படின்ற தவறான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை நீங்க பாத்துக்கணும். மத்தவங்க மனசை நீங்க ஆராயாதீங்க. அது ஏன் வருவாங்க கர்த்தருடைய நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அது தவறு சொல்லுவாங்க. இல்ல அது கர்த்தருடைய வேதம் வாசிக்கிறது நம்ம தான் முன்னாடி வாசிக்கணும். யாரையும் வாசிக்க விடக்கூடாது. நீங்க உங்களை முன்னிலைப்படுத்த கூடாது தப்பு. நான் மட்டும் தான் வாசிக்கணும், நான் தான் முன்னாடி வாசிக்கணும், அது தப்பு. ஆனா வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நான் வாசிக்கிறேன், அவ்வளவுதானே. அந்த கொடுக்கப்படக்கூடிய காலை பண்ணி வாசிக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் காமனா சொல்றேன். யாருக்கு அவங்கள்ட்ட அப்ப நீங்க வாசிப்பீங்கன்னா நாங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க வாசிக்கிறீங்கன்னா அப்புறம் அவரா சொல்றாரு ஒரு யாரும் வாசிக்கிறேன்னா தான் நான் வாசிச்சேன். நீங்க வாசிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணு கேட்டுக்கோங்க, நான் தான் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நானும் பண்ணுவேன். அது போட்டியாகி பெறும். அப்படி செய்யக்கூடாது. இப்ப என்ன ஒரு சங்கதினா, அவர் வந்து 42ஆம் பக்கம் இருக்கு வாசிய சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம் அப்படின்ற ஆரம்பிச்சுங்க. நீங்க படப்படன்னு நானும் உங்களோட திறமையா தான் இருக்கேன். அந்த யோவானுக்குள்ள போய் 7 வர்றதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாசிட்டு இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஐயா சொன்னாங்க பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், அப்படிலாம் இல்லைங்க. ஐயா சொன்னாங்க வாசிக்கிறேன். நான் தான் எதிர்பார்க்கிறேன். அதாவது மரியாதை கொடுப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் முந்து கொள்ளுங்கள். ஐயா அந்த இடத்துல நின்று நான் பேர சொல்லி இவர்கிட்ட முடியாடி படுத்து நினைக்க மாட்டாங்களா? யாருக்கு பக்கம் சீக்கிரமா கிடைச்சிருச்சோ வார்த்தையை அவர் பாட்டு சீக்கிரம் எல்லாருக்கும் போது யார் வேணா எடுப்பாங்க. யாரு வேணாலும் எடுக்கிறாங்களோ அவங்க வாசிப்பாங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க எடுத்து வாசிப்பாங்க. அவன் அதே நேரம் எழுதிட்டேன்னா நான் பார்த்தத வார்த்தையை அறிஞ்சேன்னா இவருக்காக மட்டும் அந்த டைம் கொடுக்கலாம். இவர்தான் வாசிக்கிறோங்கிற நிர்பந்தம் கிடையாது. யார் எடுக்கிறதோ யார் அவர் ஆர்வமா இருக்காரு வாசிக்கிறதுக்கு, நாங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கேட்டுக்கோங்க தலைப்பு. அத்தாரு நீங்க நீங்க ஆர்வமா இருக்கீங்க. ஐட் இஃபெக்ட்ல தான் பிடிச்சிட்டு இருக்கேன். கண்ணாடி சொல்லியிருக்கேன், ரெடி ஆகி சொல்றேன். டாக்டர் அந்த வாசிக்கிட்டே இருப்பேன். என்னை விட ஃபர்ஸ்டா முன்னாடி நம்ம தான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்டா வாசிக்கணும் அப்படிங்கிறது. அவங்களோட நம்ம வாசிக்கணும் அப்படி போறது தவறுதான். நீங்க அடுத்தவங்களுக்காண்டி வாசிக்கிறீங்க. நீங்க கடவுளுக்காக வாசிக்கிறீங்க, கடவுள் உங்களுக்காண்டி வாசிக்கிறீங்க. உலகத்துக்கு ஃபுல்லும் போகுது. நீங்க மத்தவங்களை பார்த்து வாசிக்கிறது எப்பயுமே தப்பு. மத்தவங்களோட நான் முன்னாடி போடுறதுமே தப்பு. கர்த்தருடைய காரியத்துல அவருடைய வார்த்தை நான் தான் ஃபர்ஸ்ட் கோச்சுக்காதீங்க. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னிலையே அது வாசிக்க மட்டும் செய்யக்கூடாது. எல்லாத்துலயும் பள்ளியில இருக்கணும். முன்னாடி வந்து நல்லா ஒழுங்கு பண்ணி கூட்டிட்டு தொடச்சு விட்டுட்டு சேர்லாம் போட்டு அது கூட செய்யலாம். நீங்க வாசிக்கிறதுல மட்டும் அந்த முக்கியத்துவம் சொல்லல. இப்ப அதுதான் இங்க எல்லாமே போட்டு நமக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நானும் விளக்கம் தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல சொல்ற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதுவுமே தான் நான் முன்னிலைப்படுத்தணும். இப்ப முன்னிலைப்படுத்தினா அதை வேக வரணும். நம்ம எல்லாம் எந்திரிக்கணும், கிளம்பணும். இங்கே நம்ம பாதத்துக்கு வேலை பண்ணாம நம்ம வந்து செய்யலாம். இல்ல சிந்திக்க வைக்கிறது. பாஸ்ட் வேலை கொடுக்காம நம்ம வந்து செய்யலாம். அவர் இன்னொரு படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட படிச்சுக்கலாம். நம்ம வந்து வேகமா எல்லா வேலையும் செய்யலாம். நம்ம முடிஞ்ச வேலைகளை ஏன் அதுல போய் லேட் ஆகும்? படிக்கிறதுல மட்டும் வேகமா படிக்காட்டி எல்லாத்தையுமே செய்யலாம். நம்ம எல்லா பணியுமே நம்மளோட பணி தான். இது நம்ம வீடு, நம்மளோட ஜெபம். அப்ப எல்லாத்துக்குள்ளேயே நம்ம முன்னிலை நிற்கணும். நாளைக்கு அடுத்த வாரம் நீங்க தான் வாங்க.